ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசைனிங் சயின்டிஃபிக் சிந்தசிஸ் ஸ்கீம், அதாவது யூஸிங் பவர் பாயிண்ட். நம்ம இந்த நார்மலாக அந்த ஆர்டிகல்ஸில் நம்ம ஒரு சிந்தசிஸ் பண்ணியிருப்போம் ஒரு மெட்டீரியலை. அந்த மெட்டீரியலை சிந்தசிஸ் பண்ணதை எப்படி நம்ம அந்த ஸ்கீமாக எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறது, இம்ப்ரெசிவாக கொடுக்குறதுங்கிறது இந்த வீடியோவில் என்டையராக உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பேன். இதில் ஒவ்வொரு இமேஜும் எந்தெந்த வெப்சைட்லேருந்து எடுக்கலாம் அது எப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். எடுத்தது அதோடய இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் ஸ்கீமும் ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. அதோட ஃபைனல் கிராஃபிக்கல் ஒரு மாடல் தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு ஸ்கீமுக்கு என்ன வேணும், மேக்னெட்டிக் ஸ்டிரரு, பீக்கர், அப்புறம் ட்ராப்பரு, அப்புறமேட்டு மஃபிள் ஃபர்னஸ், இது மாதிரி காம்பவுண்டுக்கான இண்டிகேட்டிங் இமேஜ் எல்லாமே வேணும். அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரீ பிக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய, இப்போ ஜென்ரலாக வந்து மேக்னெட்டிக் ஸ்டிரர் ப்ராம்ப்ட் இமேஜ்னு கொடுங்க. கூகுளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். அந்த இமேஜ் உங்களுக்கு எது உங்கள் ஸ்கீமுக்கு உங்களுக்கு எது ஆப்டாக இம்ப்ரெசிவாக அதை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இமேஜையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்கள், ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ நிறைய மேக்னெட்டிக் ஸ்டிரர் இருக்குது பாருங்கள். இதில் எது உங்களுக்கு வேணுமோ, இப்போது இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள மேக்னெட்டிக் ஸ்டிரர் டீட்டெயில் இதில் போட்டிங்கன்னா அந்த இமேஜ் வரும். அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கீமை ப்ளாட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஜென்ரலாக ஸ்கீமை எப்படி ப்ளாட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்டிரர் தான் எடுக்கணுங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. நீங்கள் எந்த மேக்னெட்டிக் ஸ்டிரர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மாடல்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அதை பிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கீமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெஸ்ட்டு ஒன்றா உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் கிளிக் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து இண்டிகேஷன் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஆல்டர்னேட் இமேஜ் நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் வந்து இண்டிகேஷனோட கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதாவது அந்த வேல்யூ விசிபிளாக இருக்குது. இந்த இதில் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அது ரிலேட்டடாக நிறைய இமேஜ் இருக்கும். இதில் எந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ரீடிங் விசிபிளாக இருக்கிறது நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும், அந்த இமேஜை கிளிக் பண்ணி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். இமேஜை கிளிக் பண்ணிட்டோம். அந்த இமேஜோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ், சேவ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சேவ்னு கேட்கும், நீங்கள் சேவ்னு கொடுத்துருங்க. ஃபோல்டரு கேட்கும். டவுன்லோட்ஸில் மேக்னெட்டிக் ஸ்டிரர் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுன்னு ஃபோல்டர் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே. இப்போ நான் ஸ்டிரர்னு ஒரு சும்மா டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அந்த ஸ்டிரர்னால் இப்போ வந்து அந்த இமேஜ் வந்துடும். இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது பீக்கர் ப்ராம்ப்ட் இமேஜ்னு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் இமேஜ் என்னென்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம நார்மல் பீக்கர் இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக அந்த ஸ்கீமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இமேஜ் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இப்போ நான் அந்த இமேஜ்னு கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறேன். அகைன் இங்கேயும் ஒரு பெஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த ஒயிட்டும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட், நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டர்னு அக்வஸ் மீடியத்துலேயே நான் சொல்கிறேன். இப்போ இந்த பீக்கரை நான் டவுன்லோட் போடுறேன். இப்போ இதே மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நம்ம கேட்லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்லிஸ்ட்டுக்கான இமேஜு, ட்ராப்பர் வேணும்னா ட்ராப்பருக்கான இமேஜு அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் ஒரு லிங்க்கில் போய் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது எல்லா லிங்க்கையும் உங்களுக்கு இந்த விஷுவலாக இங்கே நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது மஃபிள் ஃபர்னஸ். இப்போ மஃபிள் ஃபர்னஸ் கிளிப் ஆர்ட் இமேஜ் ஏன் போடுறோன்னா, இந்த கிளிப் ஆர்ட் இமேஜில் நிறைய ஃபர்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் மாடல் வரும். நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலில் இங்கே இருக்கான்னு பார்த்து அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஒரு மாடல் உங்களுக்கு நல்ல விசிபிளாக இருக்கிறது ஒன்று இதை ஷோ பண்ணால் இது எடுத்துக்கலாம். இது ரிலேட்டடாக இன்னொன்று கொஞ்சம் பார்க்க கிளாரிட்டியாக அந்த ஃபர்னஸ்க்கான இது இண்டிகேஷனோட இந்த இருக்கும்.
இப்போ நான் இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜையும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி அந்த ஸ்கீமுக்கான எல்லா இமேஜும் ஜென்ரேட் பண்ணோடனே அந்த எல்லா இமேஜையும் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி அந்த இமேஜை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுக்கிறத தனியாக அந்த வெப்சைட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே போஸ்ட் பண்ணி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் அந்த ஃபர்னஸ் திஸ் ஒன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபர்னஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் அந்த ஸ்கீமில் இப்போ நான் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறதுக்கு பண்ணுறேன். நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பண்ணுறேன். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி க்ரூசிபிள் பக்கத்தில் பார்த்தீங்களா, அதையும் டவுன்லோட் போட்டுருணும். ட்ராப்பர் இருக்கும். ட்ராப்பர் வந்து இன்னொரு வெப்சைட்டில் வெக்டார் இமேஜ்னு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுக்குறேன். இந்த இமேஜ் பார்க்க உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். சேவ்னு கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ் சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராம்ப்ட் இமேஜ் நான் டைப் பண்ணுறோம். இப்போ நிறைய இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக ட்ராப்பர் அது மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் ட்ராப்பர் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில், அதாவது கெமிக்கல் ரிலேட்டடாக அந்த ட்ராப்பர் ஆட் பண்ணுறதுங்கன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணணும்னா நீங்கள் இந்த vector.com இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரீ பிக்னு இருப்பேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் மேக்னடிஸ்ட், நிறைய உங்களுக்கு சயின்டிஃபிக் அந்த அப்பாரட்டஸ் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம என்ன கீவேர்ட் கொடுக்குறோமோ அந்த கீவேர்டுக்கு அங்கே மேலே டிஸ்பிளே ஆகுங்க. பாருங்கள், ட்ராப்பர்னு சொன்னோடனே நிறையா வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹேண்டோட வேணுமா, இல்லைனா உங்களுக்கு வெறும் சொல்யூஷன் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பாருங்கள், ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேட்டர்ன் இருக்குது. நான் வந்து நம்ம ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் பண்ணுறேன். இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த இமேஜு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்போ பேஸ் எதுவும் ஆட் பண்ணுறோம், பிளான்ட் எக்ஸ்ட்ரா சம்திங் எதோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதை என்ன பண்ணுவோம் பாருங்கள், ப்ரீமியம் போட்டிருந்தா என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு சில இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ண முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் என்னென்னா, அந்த இமேஜ் அப்படியே பிரிண்ட் ஸ்க்ரீன், அதாவது உங்கள் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் கிராப் பண்ணி பண்ணலாம். அது என்னென்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. உங்கள் எல்லா சிஸ்டம்லேயும் உள்ள லேப்டாப் எல்லா சிஸ்டம்லேயும் பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும் ஆப்ஷனு. நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதையும் அதே மாதிரி இதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கிறதுனால டவுன்லோட் போட்டுக்கலாம். இல்லை, இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பேயபுளாக கேட்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து அகைன் ப்ரீமியம் தான் காட்டுது. இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு கிராப் பண்ணி பிபிடியில் இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணி வைங்க. நம்ம அதை இமேஜாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே இமேஜை அகைன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம இமேஜாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டு இதை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு டவுன்லோட் போடுங்க, பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ராம்ப்ட் இமேஜ் கீழே பாருங்கள், இந்த கேட்லிஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைனா டிஷ்ஷோட மாற்று அந்த காம்பவுண்டை கிரைண்ட் பண்ணுறதுக்கோ, அப்புறம் வாட்டர் ட்ராப்லெட் அந்த இது பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது. இப்போ டவுன்லோட் போட்டாச்சு, கிளிக் பண்ணி பார்க்குறேன் இருக்கான்னு. பாருங்கள், இந்த இமேஜ் இருக்குது. அகைன் டபுள் கிளிக். டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வாட்டர் ட்ராப்லெட்டு, இந்த சைனா டிஷ்ஷு, கீழே பாருங்கள் இந்த கேட்லிஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரீஏஜன் எதாவது ஆட் பண்ணுறப்போ அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று வந்து நம்ம செக் பண்ணணும்னா நம்ம காம்பவுண்டு, அதாவது காம்பவுண்டு கண்டெய்னர் செக் பண்ணணும். அதாவது கண்டெய்னர், அதாவது சைனா டிஷ்ஷு இல்லைனா வாட்ச் கிளாஸு, இல்லைனா நீங்கள் எந்த கண்டெய்னரில் சாம்பிள் எடுக்கிறீங்களோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்பவுண்டு பிளாக் இல்லை ஒயிட்டு, மேபி நான் பிளாக் ஏன் ஜென்ரலாக கொடுக்குறேன்னா
இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது பிளாக்னு கொடுக்குறேன். உங்கள் காம்பவுண்ட் எது வந்துச்சோ அந்த ஒரிஜினல் காம்பவுண்டையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம இதில் ஸ்கீமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது வேறு எக்ஸாம்பிள் ஒரிஜினல் இமேஜ் இல்லாதனால உங்களுக்கு அந்த கூகுளில் சம்திங் இந்த மாதிரி கலரு பிளாக்னு போட்டிருக்கேன். இப்போ இதிலே என்ன பண்ணலாம், கொஞ்சம் கியூபிக் அதாவது இந்த இமேஜை நான் டவுன்லோட் போட்டுக்கிறேன். பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸு அப்படி இல்லைன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அதாவது பீக்கரோட சைனா டிஷ்ஷோட காம்பவுண்ட் உங்களுக்கு இருக்குது. அது என்ன பண்ணுவோம், நம்ம அகெயின் அந்த ஃப்ரீ பிக் வெப்சைட்டில் எடுத்து வந்துடுறீங்களா, அங்கே போய்ட்டு நம்ம அந்த இமேஜை சர்ச் பண்ணி எடுக்கலாம். இங்கே நமக்கு தேவையான இந்த பிளாக் சப்ஸ்டன்ஸுக்கு சைனா டிஷ்ஷு வாட்ச் கிளாஸோட உள்ளது எல்லாத்தையும் ஒரு இதை டவுன்லோட் போட்டுக்கோங்க. வெப்சைட்லேருந்து நம்ம ஆட் பண்ணலாமான்னு நீங்கள் ஒரு டவுட் வரலாம். நான் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறேன். ஒரிஜினல் இமேஜை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த காம்பவுண்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ, நல்லா கிளியர் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை உங்கள் ஸ்கீமில் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொடுத்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரெசிவாக டெவலப் பண்ண, அதாவது அந்த ட்ரா பண்ண ஸ்கீமோட உங்களுடைய ஒரிஜினல் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே சோர்ஸ் ஃப்ரம் தி கூகுள்லேருந்து எடுக்க வேணாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து பேக்ரவுண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், பின்னாடி ஒயிட் கலர் இது இருக்கும். பேக்ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறதுக்கு என்னென்னா, இப்போது பீக்கர் வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போது என்னென்ன மிஸ் ஆகுது உங்களுக்கு, ஒரு ஸ்லேசருங்கிற ஆப்ஷன் என்னென்னா இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவர். இது என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஏரியா இமேஜ் மட்டும் அதை கொடுக்கும். அதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த இமேஜில் இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதோடய பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக்ரவுண்டை நான் இது மாதிரி நம்ம எடுத்த டவுன்லோட் பண்ண பிக்சர் எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, பேக்ரவுண்ட்னால் பின்னாடி இருக்க அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாக்ட் ஏரியா ஆஃப் த பிக்சர் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அது எதுக்குன்னா அந்த ஸ்கீமில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். பேக்ரவுண்ட் உள்ள இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணாமல் உங்களுடைய மெயின் இமேஜை மட்டும் காட்டுறதுக்கு அது பெரிய இதாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்லேசரை அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கேட்லிஸ்ட்டு சொன்னது தெரியுங்களா, அந்த கேட்லிஸ்ட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இதையும் ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் ரிமூவ்னு கொடுத்துட்டு டவுன்லோட்னு கொடுத்துறீங்களா, ஃப்ரீன்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து டவுன்லோட் கொடுத்துருங்கன்னா அதை பே பண்ண சொல்லும். ஃப்ரீன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இஸ் ஓகே. நம்ம அந்த ஃப்ரீ குவாலிட்டிங்கிறதோட ரெசல்யூஷனுங்கிறது இது ஓகே ஃபார் விசிபிள் இதில் ரேஞ்செல்லாம் நல்ல பிக்சல்ஸ் இதிலே இருக்கும் நமக்கு. அதனால் அதையே கொடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிமூவ் எல்லா இமேஜும் டக்குன்னு பண்ணியிருப்பேன். அந்த இது டைம் கன்சியூமிங்காண்டி வீடியோவும் நிறைய நேரமும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் சேரணுன்னுங்க எல்லாத்தையும் வேகமாக பண்ணியிருப்பேன். பாருங்கள், இப்போது இதில் ரியலிஸ்டிக் சால்ட்டுன்னு நான் போடுறேன். ரியலிஸ்டிக் சால்ட்டுனா நம்ம இப்போ நான் சொன்ன அந்த தெரியுங்களா, அந்த சைனா டிஷ், அதாவது என்னென்னா கண்டெய்னர் வித் சாம்பிளுங்கிறத இப்போ போட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த கண்டெய்னர் வித் இதில் இப்போ ஒயிட் கலர் சால்ட் இருக்குது. ஒயிட் கலர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், மெட்டல் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு இருக்கலாம், கேட்மியம், அதாவது இது மாதிரி ஸ்டான்சியமாக இருக்கலாம், ஸ்டான்சியம் ஆக்சைடு. இது மாதிரி சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஒயிட் சாம்பிள் நான் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட்னு கொடுக்க முடியுது. இப்போ இதை நம்ம அந்த கண்டெய்னர் சாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய சாம்பிள் கண்டெய்னரை அசைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா பேக்ரவுண்ட் இமேஜையும் நம்ம டவுன்லோட் போட்டாச்சு.
நமக்கு தேவையான ஸ்கீமுக்கு தேவையான எல்லாத்தையும் டவுன்லோட் போட்டாச்சு. அந்த கரஸ்பாண்டிங் இமேஜ் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் இமேஜும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்கீமுக்கு போயிட்டு ஒரு ஒரு 5 மினிட்ஸில் இல்லை ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஸ்கீமை பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சோர்ஸ் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த நீங்கள் அதை அப்போ உங்கள் ஆர்டிகல்ஸையோ இல்லை உங்கள் ப்ரெசன்டேஷன்லேயோ உங்களுக்கு ஏதோ புக் சாப்டர் ஏதோ ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் எதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நேராக நம்ம அப்புறம் பிபிடி போயிடும். பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் ஸ்கீமும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறோம், பிளாட் பண்ணுவோம். டேரெக்டாக பிபிடி போயிட்டு இப்போ நான் இதை இமேஜை காப்பி பண்ணுறோம். லேசர் ப்ரிவ்யூ அதாவது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன். இங்கே வந்து நான் 4 சைடும் உள்ள எக்ஸ்ட்ரா ஏரியாவை நீங்கள் அந்த கிராப் டூலை வச்சு கிராப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணேங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஐடியா ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்டிங் அதாவது அந்த ஸ்கீம் பிளாட் பண்ணுற இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அதனால் இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது சும்மா ஒரு விண்டோ, அதாவது ஒரு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஸ்கீமை கொண்டு வர போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், கலர் பேட்டர்னில் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ, இல்லை ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ட்ரான்ஸ்பரண்ட் வச்சுக்கோங்க. இல்லை கலர் சேஞ்சஸ்னால் நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருந்ததோட கலர் ஏன் கொடுக்குறேன்னா கலரும் பண்ணலாம், வித்தவுட் கலரும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான் அது. இப்போ நான் கலர் இருக்கிற மாதிரி மல்டி கலர் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் கொஞ்சம் இதாக கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். பாருங்க, கலர் சேஞ்சிங் மட்டும் நம்ம கலர் முக்கியமாக என்ன பண்ணணும்னா டார்க் கலர் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் லைட் கலராக இருக்கணும். அதே சமயம் வந்து நிறைய இந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் என்னென்னா 3D, அதாவது 3Dங்கிறது 3 ஆங்கிள், 2 ஆங்கிள், சென்டர் அண்டது ரைட் கார்னர், அது மாதிரி இருக்கிற எந்த ஆங்கிளில் நீங்கள் பேஸ் பண்ணுற இமேஜ் வந்து ஹைலைட்டாக இருக்கணும். இந்த கலர் பாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு மெயினானது நமக்கான பிக்சர்ஸ் தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கலரும் ஓகே, இந்த எல்லோயிஷ் ஒயிட்டுங்கிறது ஓகே. இருந்தாலும் நான் இப்போ ஒரு 3 கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுமோ இது மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ இதையும் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பை உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நேராக நான் ஸ்கீமுக்கு போயிடுவேன். ஒன்ஸ் நான் நேராக ஸ்கீமுக்கு போயிட்டேன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரக்கூடாதுன்னா இந்த ஸ்கீமை இந்த ஸ்டெப்பை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நான் டேரெக்டாக இதை கலரை அப்ளை பண்ணுங்கள், டேரெக்டாக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு ஓரலாக சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது ஒரு லேக்கிங்காக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷனாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, பிபிடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களும் ஆல்ரெடி தெரியும். பட் ஆனால் இந்த டூலை நீங்கள் எடுத்து பேஸ்ட் பண்ணி அதை கொண்டு வரதுங்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பிபிடியில் எக்ஸ்பர்ட், எக்ஸல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கோர்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ 20 மினிட்ஸ்னால் அவங்க 5 மினிட்ஸில் இது டெமான்ஸ்ட்ரேஷனால் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்களும் 5 மினிட்ஸில் நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ பாருங்கள், பீக்கரை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 சால்ட் ஆட் பண்ணுறோன்னு ஒரு இமேஜினேஷன், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், 2 சால்ட் ஆட் பண்ணுறோம். அந்த சால்ட்டுக்கான ஒரு இண்டிகேஷன் நான் கொடுக்குறேன். என்னென்னா ஒரு ஏரோ, ஒரு ரவுண்டு ஸ்கொயர், அதாவது அந்த ரவுண்டு இதை கிளிக் பண்ணி அதை வந்து பேட்டர்னை மாற்றி கலரு கொடுக்குறேன். சேஃப் எஃபெக்ட், அதாவது அந்த சேஃப் வந்து எஃபெக்ட் இருக்கும் கீழே பாருங்கள். அதை கிளிக் பண்ணணும், ஃபார்மெட்டை கிளிக் பண்ணோன்னே சேஃப் எஃபெக்ட்டும் கேட்கும். அது கேட்டோடனே நீங்கள் அந்த ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் அந்த பார்க்குற அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு 3D ஆஸ்பெக்டில் இருக்கும். அப்புறம் அதை என்ன பண்ணுறேன், இப்போ சால்ட் ஏ சால்ட் பி ஆட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய க்ரியேஷன் தான். இந்த இது பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது, இப்படியும் இருக்கலாம், இப்படி தான் ஐடியாலஜி உங்களுது. சோர்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம பிபிடியில் கொண்டு வர போகிறோங்கிறதோட
டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது. மற்றபடி ஐடியாலஜி இந்த இனோவேஷன் ஆஃப் த ஸ்கீம் வந்து உங்களுடைய ஐடியா தான். நீங்கள் தான் ஓனர் ஆஃப் த ஸ்கீம் ஃபார் யுவர் ஒர்க். அதனால் நீங்கள் என்ன மாதிரி எய்ம் பண்ணீங்களோ அது மாதிரியே பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சால்ட்டையும் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறதுனால 2 சால்ட்டுக்கான அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் மாதிரி ஒரு இதை ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் 2 டிஃப்ரெண்ட் கலராக கொடுத்துட்டேன். அதாவது ஒரே இது ஒரு கலரை ஜென்ரேட் பண்ணுங்கள், அதுவே மேக்க காப்பியை கொடுங்க, அதுதான் டைம் சேவிங் ஆகும். அதே காப்பி கொடுத்து கலர் சேஞ்சும் கொடுத்துருங்க. தென் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அந்த ஏரோவை கொடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இது பண்ணுங்கள். இந்த ஏரோவுக்கு மேலே நீங்கள் என்ன கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறீங்க, மேபி என்னென்னா சம் வாட் ஸ்டிரரிங் ஃபார் 1 hour ஆர் தி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன கண்டிஷனோ அதை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ ஸ்டிரர்னு போட்டு சால்ட் 1 சால்ட் 2ங்கிறத லேபிளிங் பண்ணுறதுக்கு அந்த 2 ரெட் ஏரோ கொடுத்துருந்துறீங்களா, அது வந்து என்னென்னா சால்ட் 1 சால்ட் 2. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சால்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 2 சால்ட்டை வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த மிக்ஸ் பண்ணுற காம்போசிஷன் அந்த இதை தான் நான் இப்படி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சால்ட் 1 சால்ட் 2 கண்டிஷன் வந்து ஸ்டிரர் ஃபார் 30 minutesங்கிறது எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன கண்டிஷன் மெயின்டைன் பண்ணீங்க, நீங்கள் என்ன சால்வெண்ட் அதாவது என்ன மீடியம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நடுவில் இதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கலர் சேஞ்ச் கொடுக்குறேன். அந்த ஏரோவுக்கு கலர் சேஞ்ச் கொடுத்தது சேஃப் எஃபெக்ட் கொடுத்துருங்க. சேஃப் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் 3D வியூவில் இருக்கும். 3D வியூவில் வந்து ஸ்கீம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதே அப்படியே ஒரு ஃபுல் செட்டை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்து ஒரு காப்பி கொடுத்துட்றேன். பாருங்கள், அப்படியே செலக்ட் பண்ணி ஒரு காப்பி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு பேஸை ஆட் பண்ணணும்னாலும் சரி, அந்த பேஸுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும்னாலும் சரி, ஆட் பண்ணணும்னு ஒரு ஐடியா. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச இந்த ஸ்கீம், அதாவது ஸ்லேசர் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இது. இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை கிராப் பண்ணி நாலு சைடும் நமக்கு தேவையானதை கிராப் பண்ணிவிட்டு ஸ்மால் மாலிகுலாக, அதாவது ஸ்மால் இமேஜ் சைஸாக மாற்றிடுறேன். இப்போ அகெயின் அதை இன்னும் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி இது நியூவாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கும். ஆல்ரெடி வெல்வெஸ்டாக பிபிடி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு கேட்லிஸ்ட்னால் மேபி நீங்கள் இது பண்ணலாம், எந்த ஒரு கேட்லிஸ்டாக இருக்கும். இப்போ நான் ஏதோ ஒரு பேஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ட்ராப்பரை நான் எடுத்துக்கிறேன். ட்ராப்பரை வந்து 4 சைடும் கிராப் பண்ணிவிட்டு இந்த ட்ராப்பரை வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து கேட்லிஸ்ட்டு, இது பேஸு. இப்போ இந்த கேட்லிஸ்ட்டே உள்ளே அந்த சொல்யூஷனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அப்படி பண்ணுறதுக்கு அதை என்ன பண்ணுறேன், ஸ்மால் மாலிகுலாக்கி அந்த பீக்கரை சுற்றி ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஜஸ்ட்டு க்ரியேஷன். இது உங்களுடைய வே ஆஃப் ஐடியா, நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்க்கும்போது உள்ளே நம்ம ரியலிஸ்டிக்காக ஆட் பண்ணுற மாதிரியே அந்த வியூஸை கொடுக்குற அந்த ப்ரெசன்ட் கிராஃபிக்கில் தான் அது. பாருங்கள், இந்த சொல்யூஷனுக்குள்ளே ஒவ்வொன்றா ஆட் பண்ணுற மாதிரி ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணுற மாதிரி தீம் அப்படியே க்ரியேட் பண்ணியாச்சு. தென் அந்த ஏரோவை காப்பி பண்ணி திரும்ப அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே அப்படியே ஒரு காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருங்க. தென் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தோன்னே சம்திங் கால்சினேஷனோ இல்லை ட்ரையிங் பர்பஸோ சம்திங் இது வைக்கிறோன்னா, இப்போ நான் அந்த அவன் யூஸ் பண்ணுறேன். அந்த அவனுக்கு மேலே இது வந்து கிராப் பண்ண, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அவன் இமேஜை காப்பி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண இந்த ஸ்லேசர் இமேஜை காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு அந்த இது இருக்கும். இப்போ பாருங்கள், இதை 4 சைடு நான் கிராப் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோவுக்கு மேலே நான் ஸ்டிரர் 30 minutesனு போட்டிருக்கேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கண்டிஷன் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் என்ன கண்டிஷன் மெயின்டைன் பண்ணீங்களோ அந்த கண்டிஷனை, இப்போது கேட்லிஸ்ட் வந்து இந்த எம்எல் ஆட் பண்ணுறேன், ஆஃப்டர் த கேட்லிஸ்ட்டு வி ஆர் ஸ்டிரரிங் ஃபார் பர்டிகுலர் அவர் டைம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம அங்கே ரைட் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த குருசுபிள் எடுத்து அந்த ஃபர்னஸ்க்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்டர் நம்ம வந்து
அனிலிங் பண்ணுறோமோ இல்லை கால்சினேஷனோ எந்த ப்ராசஸோ நம்ம அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு குருசிபிள் தேவை. அந்த குருசிபிளில் நம்முடைய சாம்பிள் கண்டெய்னரில் இது பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் தான் இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். ஸ்மால்லேருந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம காம்பவுண்டு எக்ஸிக்யூஷன் தான். அதுக்கப்புறம் காம்பவுண்டு எடுத்து நம்ம என்ன ஃபர்தர் ப்யூரிஃபிகேஷன் கேரக்டரைசேஷன் என்ன பண்ணுறோமோ அதுதான். இப்போ அகைன் அதை காப்பி கொடுத்து இப்போ நான் அதை சேஞ்ச் மட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டிரர்னால் அது நீங்கள் ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிஷன்னு காமனாக போட்டுட்டோன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நம்ம அங்கே ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இதை ரெண்டையும் காப்பி கொடுத்து இங்கே கொடுக்குறேன். அந்த காம்பவுண்ட் நம்ம அந்த சைனா டிஷ்ஷோட ஒயிட் கலர் காம்பவுண்ட் சரிங்களா, அதை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். இப்போ நம்ம ஏரோ எல்லாத்தையும் ஸ்மால் ஆக்கிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காம்பவுண்டுக்கான இமேஜ் அதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுக்கணும். அதே நம்ம ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த 4 சைடும் ரைட்டு லெஃப்ட்டு டாப் பாட்டம் அது 4 சைடையும் நம்ம கரெக்டாக அந்த ஸ்கேலு அந்த நமக்கு ஏற்ற மாதிரி இதே கட் பண்ணிவிட்டு இப்போ அதை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடுறோம். கொஞ்சம் பெருசாக வேணுங்கிற ட்ராக் பண்ணிக்கோங்க. எப்பயும் ட்ராக் பண்ணும்போது இமேஜை அப்போ டவுனோ பண்ணாதீங்க. கார்னர் ஆஃப் த இதை வந்து அந்த இழுத்திங்கன்னா கொஞ்சம் இமேஜ் குவாலிட்டி உடையாமல் இருக்கும். நீங்கள் அப்போது அதாவது பாட்டம் அதை மேலேயோ கீழேயோ உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் பிளரியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ் பிளரியாக இருக்கும், கிளியராக இருக்காது. இதே கார்னர் ஆஃப் த அந்த இமேஜ் இழுத்திங்கன்னா அந்த ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல மெட்டீரியல் நேம்னு மென்ஷன் பண்ணிடுறோம். தென் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ட்ரை பண்ணுறீங்களா என்னங்கிறத மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ அதை ஒரு காப்பி கொடுத்து இங்கே மெட்டீரியல் நேம்னு ஜென்ரேட் பண்ணுறேன். இதுதான் ஸ்கீம். இப்போது நம்ம அந்த ஸ்கீமோட எம்டி ஸ்பேஸை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை கம்ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் ஜி கொடுங்க. அதாவது குரூப் பண்ணுறோம். இமேஜை குரூப் பண்ணிவிட்டு ஃபைலை எப்பயும் போல் மெர்ஜ் பண்ணி கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஜி. அதாவது என்னென்னா கண்ட்ரோல் ஏனா எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை இமேஜ் ஃபார்மேட்டுக்கு சேவ் அஸ் பிக்சர் கொடுத்துட்டு நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டை உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ ஜேபிஜி ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணிவிட்டு ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரா பண்ண ஸ்கீமை நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி பாருங்கள். இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதனோட பிக்சல் உடையாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி உங்கள் மெட்டீரியலுக்கு உங்களுடைய இனோவேஷனில் ஜஸ்ட் இந்த டூல்ஸு நான் இந்த என்டையர் வீடியோ எதை பற்றி மெயினாக இருக்குன்னா எங்கெங்கே டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் டூல்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம இம்ப்ரெஸிவாக கொண்டு போகலாங்கிறதுக்கான பாத்வே தான் இது. நீங்கள் உங்கள் க்ரியேஷனை வச்சு இந்த ஸ்கீமை நீங்கள் இப்போ என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கீம் வேணுன்னா இல்லை வேறு ஏதாவது இந்த ஸ்கீமில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி நம்ம எப்படி பிளாட் பண்ணணும், எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் விசிபிலிட்டியாக ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.